டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் முகமது இப்ராஹிம். நான் வந்து கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வடபழனி. இப்போ வந்து ஒபிசிட்டி, மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொன்னால் ரொம்ப அதிகப்படியான வெயிட் போட்டிருக்காங்க. ஒரு நார்மலை விட 2 மடங்குக்கு மேலே வெயிட் போட்டிருக்கவங்க. அவங்க வந்து இப்போ முக்கால்வாசி எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, டயட் பண்ணியாச்சு, எல்லா விதமான முயற்சியும் எடுத்தாச்சு, ஸ்டில் என்னால் வெயிட் லூஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து மாற்று வழிகள் நிறையா தேடுறாங்க. அதில் வந்து இப்போ இன்ஜெக்ஷனு, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அந்த மாதிரி டயட்ரி பிளான்ஸ் எல்லாம் பண்ணி தே ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ் த வெயிட். பட் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் கூட அவங்களால வெயிட் கம்மி பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து இந்த வெயிட்னால நிறைய ப்ராப்ளம்ஸ், சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னா ஒரு ஒன் அதர் ஆப்ஷன் என்னன்னா சர்ஜரி. சர்ஜரி அப்படிங்கும் பொழுது அதில் நிறைய டைப் ஆஃப் இது இருக்கு. டெம்பரவரியாக வந்து அந்த உணவு குழாயில் வந்து டியூப் மாதிரி ஒன்று பாஸ் பண்ணி வயிற்றுல வந்து ஒரு பலூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சிருவாங்க. அந்த பலூனை உள்ள வச்ச பிறகு அது என்ன ஆயிடும்னா, நார்மலா ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பலூனை வச்சு இந்த ஸ்டொமக்கை ஃபீல் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய பேருக்கு பசி எடுக்கிற தன்மை குறைஞ்சிரும். ஸ்டொமக் எப்பவுமே ஒரு ஃபுல்லான ஃபீல் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து பசி கம்மியாயிடும், அவங்களோட ஃபுட் இன்டேக் குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்றது வந்து சர்ஜிக்கல்னு சொல்ல முடியாது, இட்ஸ் எண்டோஸ்கோபிக் வே. சின்ன எண்டோஸ்கோப் மூலியமா அதை இது பண்ணி அதை உள்ள வச்சு இன்ஃபிளேட் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒரு மினிமலி இன்வேசிவ் தான், ரொம்ப வந்து அட்மிட் ஆகணுமோ அந்த மாதிரி கிடையாது, டே கேராகவே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி ஓரளவுக்கு ரிசல்ட் அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து இது டாலரேட் பண்ண முடியாது, இந்த பலூன்லாம் வேணாம், எனக்கு வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒரு வருஷங்களுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து சில அறுவை சிகிச்சைகள் இருக்கு. அது வந்து இறை பையவே வந்து என்ன பண்ணுவாங்க, சின்னதா லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலியமா இறை பையோட பாதியோ இல்ல முக்காவாசியோ வெட்டிடுவாங்க. இறை பையவே வந்து பையா இல்லாம ஒரு சின்ன டியூபா மாத்திடுவாங்க. அதுக்கு பேரு ஸ்லீவ் கேஸ்ட்ரக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இறை பைய வந்து ஒரு சின்ன உணவு குழாயோட சைஸ் எப்படி இருக்கோ அந்த சைஸுக்கே வந்து இறை பைய உருவாக்கிடுவாங்க, ஒரு டியூபா மாத்திடுவாங்க. ஸோ பேஷண்ட்ஸால ரொம்ப சாப்பிடவே முடியாது, கொஞ்சம் சாப்பிட்ட உடனேவே வந்து வெயிட், வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிரும், அவங்களால பசி அடங்கிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது ஹாஸ் ப்ரூவன் கிவன் சம் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ். நிறைய பேர் இதனால 30-40 kg டக்குன்னு வித்தின் 6 months to 1 year குறைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு ஃபர்தரா தே ஹாவ் டு மெயின்டைன் இட். அதான் இதுல ஒரு இது என்னன்னா, இதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, இறைப்பைங்கிறது ஒரு பை தானே, அது ஸ்லோவா என்ன ஆயிடும், திரும்பவும் இலாஸ்டிக் தான், அது திரும்பவும் பெருசாக ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்ல திரும்பவும் நீங்க டயட் நிறைய சாப்பிட அகெயின் இட் கேன் பிகம் பிகர். சம்டைம்ஸ் அதனால திரும்பவும் வெயிட் கெயின் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம்ல சம்டைம்ஸ் தே கேன் கெயின் வெயிட் அகெயின். ஸோ அதுதான் இந்த சர்ஜரியினுடைய ஒரே ஒரு சைடு எஃபெக்ட். இன்னொரு வழி என்னன்னா, அந்த குடல் மாற்று அறுவை சிகிச்சை என்ன பண்ணுவாங்க, ரூ1Y கேஸ்ட்ரிக் பைபாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வயிறுல வந்து சாப்பிட்ட உடனே வயிறுல ஆகாரம் தங்கணும். அது வயிறு வந்து ஒரு செரிமானத்தை ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு அது சீரியலா என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடலுக்கு வந்து ஆகாரத்தை கொடுக்கும். அந்த குடல் வந்து அந்த ஆகாரத்துல இருந்து நியூட்ரியன்ஸை உரியும். இதுதான் வந்து நார்மலான ஒரு பிசியாலஜி. பட் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குடலையே மாற்றி அமைச்சிருவாங்க. ஸோ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வயிறுக்கும் குடலுக்கும் நடுவுல வேற ஒரு கனெக்ஷன் உண்டு பண்ணிடுவாங்க. அந்த கனெக்ஷன் உண்டு பண்றதுனால ஆகாரம் வந்து சிறுகுடல்ல ரொம்ப நேரம் தங்காம, அதாவது வயிறுலையும் சிறுகுடல்லையும் ரொம்ப நேரம் தங்காம அது சீக்கிரமா பெருகுடலுக்கு போற அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க என்ன சாப்பிட்டாலுமே, எவ்வளவு சாப்பிட்டாலுமே அது வந்து இறைப்பையில தங்காம, அது நேரா வந்து உடம்புல ஒட்டாம அது டைரக்டா இட் வில் கோ இன்டு லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ சீக்கிரமா அது வேஸ்டா மாறிடும். உங்க உடம்பு அதுல இருந்து எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருந்தாலும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் அப்சார்ப் ஆகும், அதுக்கு பிறகு அப்சார்ப் ஆகாது.
ஸோ இது வந்து ஒரு லிட்டில் லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நிறைய பேருக்கு ப்ரூவன் டு கிவ் ரிசல்ட். தே வில் லூஸ் லாட் ஆஃப் வெயிட், நல்ல வெயிட் எல்லாம் கம்மி ஆகிடும். இதில் சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னா, சில நியூட்ரியன்ஸ் வந்து இதனால உடம்புல அப்சார்ப் ஆகாது. அதை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் லாங் டேர்மாக அதுக்கு நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுக்கணும். அப்போ தான் அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும். இதில் என்ன ப்ராப்ளம் இதுனா, சம்டைம்ஸ் எக்ஸஸ் வெயிட் லாஸ் ஆவாங்க. சம்டைம்ஸ் இதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் டாலரேட் பண்ண முடியாமல் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு கூட திரும்ப சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து யங் பீப்புள் மார்பிட் ஒபிசிட்டி, அதாவது அதிகப்படியான வெயிட்டோட இருக்கிறவங்க முடிஞ்ச அளவு டயட் பண்ணி நேச்சுரல் வேல வெயிட் லூஸ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அது கண்டிப்பாக முயற்சி பண்ணாங்க, அவங்க வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டாங்கன்னா டெஃபினட்டாக குறைக்க முடியும். இந்த மாதிரி சர்ஜரிஸ் யூஸ்வலாக மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த சுகர் பிபி இருக்கிறவங்க இல்லை மற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க அவங்களால நார்மலான எக்ஸசைஸோ டயட்டோ பண்ண முடியாது. அவங்களுடைய இந்த மாதிரி சுகர் பிபியும் கண்ட்ரோல் பண்ணணும். எக்ஸஸாக மருந்து மாத்திரைகள் இன்சுலின்லாம் எடுக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி ஆல்சோ அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்களுக்கு வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி ஹாஸ் கிவன் லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். அவங்களுடைய சுகர் கண்ட்ரோலுக்கும் சரி, வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், ஜாயிண்ட் ஹெல்த்துக்கும் எல்லாத்துக்குமே வந்து பேரியாட்ரிக் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஹவ் கிவன் little long-term results. So these are the available options of bariatric surgery. It is advisable to a selected patient. அவங்களால வெயிட்டை இயற்கையாக குறைக்க முடியலங்கிறவங்களுக்கு they can try these options. Thank you.